ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமகையா. சொல்லுங்க. அண்ணாமலை இந்த மந்திரிகளுக்குலாம் எவ்வளவோ புத்தி சொல்றாரு. சரி. யாரும் திருந்துற மாதிரியும் தெரியல, அதுக்காக வருந்தின மாதிரியும் தெரியல. சரி. நாங்க இன்னும் கொள்ளையடிப்போம் சொல்லி சவால் விட்டுட்டு ஒருத்தனை. அவன் அவன் இவங்க ஏதாவது தண்டனைகள்லாம் உண்டா இல்ல ஐயா ஒண்ணுமே இல்லையா? இவனுக்கு ஜாதகத்திலேயே நல்லது செய்ய மாட்டான். அவனுக்கு இடமே கிடையாது. ஏன்னா எல்லாம் ஊழ்வினை முன்வினை அவனுக்கு அப்படி இருக்கு. ஞானம் இருந்தானா அந்த வேலை செய்ய மாட்டானுங்க ஐயா. ஞானம் இருந்தா ம். ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவான்? ஏழை எளிய மக்களுடைய நலன்ல தான் அக்கறை செலுத்துவான். ஊழல் பண்ண மாட்டான். அண்ணாமலை என்னதான் புத்தி சொன்னாலும் இவனுக்கு கேட்க மாட்டான். அண்ணாமலை புத்தி சொல்லலையா? அந்த அண்ணாமலைக்குள்ள இருந்து அந்த அண்ணாமலையர் புத்தி சொல்றாரு. டே திருந்துங்கடா, திருந்துங்கடாங்கிற அப்பா சிவபெருமான் சொல்றான். இனி ஆதிபரன் சாமி சொல்றாரு பாருங்க. புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. இனி ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வாரேன். யாரு அதிகாரம் செய்ய வர? ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வாரேங்கிறார். இந்த படுபாவிகளுக்கு இந்த இவனுங்களுக்கு இந்த ஊழல் பிரச்சனைகளுக்கு அண்ணாமலை புத்தி சொல்லலையா? அண்ணாமலைக்குள்ள இருந்து அப்பா சிவபெருமான் புத்தி சொல்றான். கேட்டானுங்கன்னா ஆத்மா தப்பிக்கும். இல்லைன்னு வச்சுக்கோ. இவனுக்கு அன்னைக்கு சூரனுக்கு என்ன நிலைமை நடந்துச்சு அதுதான் இவனுக்கு. அன்னைக்கு இரணியனுக்கு என்ன நிலைமை நடந்துச்சு அதுதான் இவனுங்களுக்கு. அன்னைக்கு ராவணனுக்கு என்ன நிலைமை நடந்துச்சு இதுதான் இவனுக்கு. ஒண்ணு வேண்டாயா. ராவணன் எடுத்துக்கோங்க. ராவணன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. அவன் நிலைமை என்னாச்சு? அவனும் ஒரு ஆட்சியாளர் தான். அவனும் ஒரு மன்னன் இவனுங்களை மாதிரி. அப்போ ஒண்ணு இல்ல. அவன் அதாவது எங்க அப்பன் சொல்லுவான். சாமி சொல்லுவான் பாருங்க. உச்சிக்கு ரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது என் பட்சம் உண்டால் போதுமடா பகையில்லை என் மகனே யாருக்கும் பதறாதே அச்சமில்லை என் மகனே. உச்சி கிரகம் 9 கிரகம் இருக்கு பிள்ளைகளே. அந்த 9 கிரகத்துல நீங்க செய்யக்கூடிய நல்வினை தீவினை ரெண்டும் பதிவாகுது. அதன்படிதான் உனக்கு மறுபடியும் வாழ்க்கை அமையுதுங்கிறான். இன்னைக்கு இவனுங்கெல்லாம் அமைச்சரானது என்ன காரணம்? இவனுங்கெல்லாம் அரச பதவியில இருக்க காரணம் என்ன? முன்வினை நல்லா இருக்கு. நல்ல தானத்தை செஞ்சிருக்கானுங்க. அதற்கு இந்த வாழ்வை கொடுத்துருக்கான். ஆனா இன்னைக்கு செய்யற இந்த பாவ முட்டைகளுக்கு இவனுக்கு கண்டிப்பா 85 லட்சம் பிறவி எடுத்து சாகணும். அது மட்டும் இல்ல நரகம். அதுவும் கோரமான நரகம் கிடைக்குங்கிறான். தாமிஸ்ரம் அந்த மாதிரி நரகத்துல கொண்டு போடுவேங்கிறான். அதான் ரஜசி பிள்ளையும் கத்துவா கர்ம செஞ்சு ஜாயுது ததா பிள்ளையும் தமசி மூட ஜாயுதுங்க ஊர்த்தம் கச்சந்தி சத்தியசுதா மத்திய திஷ்டந்தி ராஜசாகங்கிறான் சாமி. அதனால பாருங்க இவனுக்கு அன்னைக்கு ராவணன் என்ன பண்ணான்? இவனுங்க செஞ்சதுதான் அவனும் செஞ்சான். ராவணே ஒண்ணு இல்ல. இவன் சுண்டக்காங்க. ஆனா ராவணே 9 நவகிரகங்களையும் பிடிச்சிட்டு வந்துட்டான். நீ தானடா எங்களை என்ன ஆட்டி வைக்கிற வா அப்படின்னு சொல்லி யமனையும் விடல. யமனையும் பிடிச்சிட்டு வந்துட்டான். அப்படி சக்தி உள்ள அவன் நிலைமை என்னாச்சுங்க பாருங்க. ராவணன் என்ன பண்ணிருக்கான்? வாசு மணிமேடை தூராட்டால் வீசுவேன் வாளால் வெட்டுவேன் அவனை என்பான். வருணன் அவன் வந்து மேடை தெரியாதிருந்தால் மரணம் வரையும் வல் விலங்கில் வைப்பேன் என்பான். சந்திரரும் சூரியரும் சாய்ந்து மிக போகாட்டால் சந்தாக சரத்தால் அறுப்பேன் என்பான். தெய்வ மடவார்கள் திரு கவரி வீசாவிட்டால் கை வரைந்து கட்டி கடு விலங்கில் வைப்பேன் என்பான். 4 மறையும் நல்லாறு சாஸ்திரமும் பாலு குடம் சுமந்து பணிந்து முன் இல்லாவிட்டால் அஸ்திரத்தால் வாழ்ந்து அம்மிதனில் வைத்தரைத்து என் நெற்றியிலே திலகமிட்டிடுவேன். அப்புறம் எவனையும் விடல. அப்புறம் என்ன சொல்றான்? வானவர்கள் எல்லாம் மலர் எடுத்தேன் காலில் தானமது பண்ணி தாழ்ந்து நில்லாதே இருந்தால் சாகு வரைக்கும் தடி இரும்பில் இட்டவரை வேகும்படிக்கு வேல்விதை நிட்டுடுவேன். தேவர்கள் அத்தனை பேருமே அவன் காலுக்கு தினம் பாத பூஜை பண்ணிருக்காங்க. பாத பூஜை பண்ண வச்சுட்டான். அப்புறம் பாருங்க மாமரளி மூவர் இங்க எவனுக்கு எப்படி ஆப்பு வைக்கிறான் பாருங்க. மாமரளி மூவர் வந்தன் சொல் கேளாவிட்டால் காமனையும் ஈசன் கண்ணால் எரித்தது போல் என்னுடைய கண்ணால் யமனையும் காலனையும் உன்னுடைய வல்ல தூதனையும் நான் எரிப்பேன். அத்தனை யமனையும் தூதனையும் பிடிச்சி வந்து டேய் என் சொல்ல நீ கேட்கலாம். யமதர்மா உன்னை வந்து ஈசன் காமனை எப்படி எரிச்சா நெத்திக்கல அந்த மாதிரி ஏன் கண்ணுல உன்னை எரிச்சிருன்னு சொல்லி மிரட்டி பிடிச்சிட்டு வந்துட்டான். வாசு மணிமேடை தூராட்டால் அதாவது வாயு பகவான் வந்து ராவணனுடைய அரண்மனை வாயிற்கதவுகள் வாயில்கள் முத்தம் இருக்கு பாருங்க தெரு அதெல்லாம் கூட்டி பெருக்கிற வேலையை கொடுத்துருக்கான் வாயு பகவானுக்கு. அப்புறம் யாரு வர்ண பகவானுக்கு என்ன வேலை? வாயு பகவான் நீ கூட்டி பெருக்குனா வர்ண பகவானு முத்தம் தெளிக்கிறோம். மழை பெஞ்சு அவன் முத்தம் தெளிக்கிற வேலை அவனுக்கு கொடுத்துருக்கான். அப்புறம் தெய்வ மடவார்கள் தேவலோகத்துல பெண்களுக்கு திருக்கவரி வீசணும். அவனுடைய சிங்காசத்துக்கு முன்னாடி திருக்கவரி வீச வச்சுட்டான். ஆனா என்ன பண்ண எங்க அப்ப தர்மதேவன் ஒருத்தன் இருக்கான் பாருங்க. 9 நவகிரகத்திலயும் ஒருத்தனை மட்டும் திருப்திப்படுத்த முடியாது சனி. அவனை என்ன பண்ணான்? மல்லாக்க போட்டு நெஞ்சிலே மிதிச்சான் பாருங்க. இங்க பாருங்க ஐயா. எந்த கிரகத்துல வேணாலும் நீ தப்பிச்சிடலாம். ஆனா சனி மட்டும் ஒரு தர்மதேவனை ஓடவே மாட்டேன். நீ அவனை அழுதாலும் சரி திருநள்ளாறு போனாலும் சரி புரண்டாலும் சரி அவன் கிரக காலம் முடிகிற வரைக்கும் எவனையும் விட மாட்டான். ஏன்னா இறைவனையே விட்டது இல்லையா? எங்க அப்பன் சொல்ற பாருங்க. முன்முறை வீதி கலிநிச மண்ணன் கையால அடி வாங்கினான். சரி பெருமாள் மாயூர் இறைவன் துரியனுடைய கடைசி பிறவி 7ஆம் பிறவி கலியனா பிறந்தான். 6 பிறவில
அவன் அவன் ராவணனா வந்தான், இரணியனா வந்தான், இப்படி 6 அசுர பிரிவில் வந்தான். அவனுடைய ஆத்மா தான் வந்துச்சு. அந்த பிரிவுல இவன் அவனை கொண்டான். யாரு? எங்க அப்பன் பெருமாள் அவனை ஆயுதத்தால கொண்டான். ஆனா 7வது பிரிவுல அந்த கர்மவினை அனுபவிக்க அடி வாங்கினான். துரியோதனன் வந்து கலினிச மன்னனா பிறகுறான். அவன் கையில அடி வாங்குறான். அப்ப இறைவனே சொல்றான், முன் சாமியை சொல்ற பாருங்க, முன்முறை விதியால் இந்த முழு நீச பாவி கையால் என் விதி படவே உண்டு இறப்பொண்டு அவனுக்கு என்றதினாலே பின்விதி எனக்கு நன்றாம் பெரும்புவி ஆள்வோம் மக்கா உன் விதி நல்லதாகும் ஒளிவர வாழ்வீர்தாமே. அப்போ இறைவனையே கர்மவினை விடல. அப்போ அவன் அடி வாங்கிட்டு என்ன சொல்றான், டேய் அவன் என்ன அடிச்சதுனால எனக்கு மரணம் கிடையாது, அவனுக்கு தான் மரணம்னா. ஏன்னா அதான் அவன் விதி. இவன் அடிச்சான், பகவான் அடிச்சவன் சாவனுக்கு கர்மா. அது மாதிரி இந்த திமுக அந்த ஊழல் மந்திரி இவனை திமுக மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் ஊழல்வாதிகள் இருக்கான். இந்த அத்தனை பயிர்களுக்கும் நடு உண்டு. தீர்ப்பு நிச்சயம். அன்னைக்கு ராவணனுக்கு ஏற்பட்ட நிலைமை அவளுக்கு ஏற்படும். கடைசியில நரகம். மொத்தத்துல ஆத்மாவை கொண்டு என்ன பண்ணுவான், நரகத்துல ஒன்று தள்ளிடுவான். ஏன்னா இவனுக்கு புத்தியில சொன்னா உரைக்காத. ஏன்னா ஒண்ணு வேணாம், சூரனுக்கு அன்னைக்கு எங்க அப்பா புத்தி சொல்றான். என்ன சொல்றான், முருகன் புத்தி சொல்றான், இறப்ப தெரியாமல் எரிய மிக கண்டாவி உற்பொசிக்க சென்ற வெட்டியில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பிரித்தினவே கம்பினான் சூரன் கெட்டனர்கா நம்ம. எங்க அப்பன் சொல்றான், டே வெட்டில் பூச்சி அதுக்கு எரியிற நெருப்ப உணவு நினைச்சு அதே உள்ள பூந்து அழிச்சுக்கோ. அது மாதிரி சூரபத்மா நீயும் உன்னுடைய ஆணவத்தினால உன்னுடைய அகங்காரத்தினால நீயே உள்ள பூந்து செத்து தொலைஞ்சிராதடா, நீயே அழிஞ்சு தொலைஞ்சிராதடா அப்படின்னு எங்க அப்பன் புத்தி சொல்றான். அவன் கேட்கானா? கேட்க மாட்டான். எப்படி கேட்பான்? ஏன்னா அவனுடைய அகங்காரம். அது மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை இவனுக்கு புத்தி சொல்றாரு. யாரு? இந்த திமுக ஊழல்வாதி மந்திரிகளுக்கு. இவன் எவனும் கேட்க மாட்டாங்க. அவன் சாதகத்துல அது கிடையாதுங்க. கேட்டாதான் அவன் மோட்சத்துக்கு போயிருவானே. ஒண்ணு இல்ல, அன்னைக்கு எங்க சாமி எங்க அப்ப அன்னைக்கு அண்ணாமலை புத்தி சொன்ன மாதிரி அன்னைக்கு சூரனுக்கு முருகன் புத்தி சொல்றான். என்ன சொல்றான், தம்பி வம்பில் இரவாதே வாழ்விழந்து போகாதே தம்பி தமையன் தளங்கள் இழவாதே பற்ப கிரீடம் பவிசு இழவாதே அற்பமீந்த வாழ்வு. என்ன சொல்றான், அந்த வாழ்வு அற்பங்கிறான். அற்பமீந்த வாழ்வு அநியாயம் விட்டு விடு, காரணம் ஏது இல்லாமல் கவ்வையில்லா வாழ்ந்திருந்து மரணம் அது வந்து ஜீவன் மாண்டு போகும் போது நன்மை அது கூட நாடு மேலாது திண்மை வராது தேவரை விட்டுடுங்க. தேவர்களை சிறை பிடிச்சு வச்சிருக்கான், விட்டுரு. இப்ப நீ சாகும்போது உன் இறப்பு பின்னாடி என்ன வரப்போகுது, நீ செஞ்ச தான தர்மம் தான் வரப்போகுதுடா. அதை வச்சு உனக்கு மோட்சமாவது இறைவன் கொடுப்பான். நீ இப்படி ஆணவத்துல உடைய ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிற ஆணவத்துல ஆடாதங்கிறான். இதேதான் இவனுக்கு என்ன எதுக்கு ஆடுறான், ஆட்சி அதிகாரம் இருக்கு ஆணவத்துல இந்த கும்பலம் ஆடுறான் திமுக. அப்ப இதான் அண்ணாமலை புத்தி சொல்றான். அன்னைக்கு சூரனுக்கு முருகன் புத்தி சொன்னா, இன்னைக்கு அண்ணாமலைக்குள்ள இருந்து எங்க அப்பா அண்ணாமலையார் புத்தி சொல்றான். அண்ணாமலை சொல்லலையா, அந்த அண்ணாமலையார் சொல்றான். அப்போ இவன் கேட்டானா, யார்? சூரனுக்கு புத்தி சொல்லி முருகன் சொன்னா அவன் கேட்கல. என்ன சொல்றான் முருகன், எங்க அப்பா பார்த்து என்ன சொல்றான், இறந்து திரிகின்ற இறப்பனுக்கு உள்ள புத்தி பறந்த புவியாளும் பாரமுடி காவலருக்கு ஏற்குமோ ஞானம் இறப்போருக்கு அல்லாதுங்கிறான். இறந்து முருகன் ஆண்டி குளத்துல போய் நிக்கான், ஒரு கோமணத்தை கட்டிட்டு. அப்ப சொல்றான், இறந்து குடிப்பனா பிச்சைக்காரன். பிச்சைக்காரா, நீ ஒரு பிச்சைக்கார பையன், நீ எனக்கு புத்தி சொல்லியாடா? பறந்த புவி, இந்த புவி ஆளக்கூடிய நான் மன்னன், எனக்கு நீ புத்தி சொல்லியாடா அப்படின்னு சொல்லி முருகனை இழந்து பேசுறான். யாரு? சூரபத்மன். எப்படி? அப்ப எங்க அப்பா என்ன பண்றான், வேலாயுதத்தை தூக்கி ஒரே படப்பட்டு காலி பண்றான். அந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை எந்த பதவியிலையும் இல்லை, எதுலயும் இல்லை. ஆனா புத்தி சொல்றாரு. இவன் கேட்பானா? கேட்க மாட்டான். ஏன்னா இவனுடைய முன்வினை விடாதுங்க. அதனாலதான் இவன் அன்னைக்கு சூரனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இவனுக்கு ஏற்படும். அன்னைக்கு ராவணனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இவனுக்கு ஏற்படும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இவனுக்கு ஒன்னும் பெரிய பராக்கிரமசாலி கிடையாது. புரியுதா? அன்னைக்கு ராவணன் வந்து அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. அவனையே ஒரு ராமபாணத்துல எங்க அப்பன் கொண்டான். இவனுக்கு மூட்டை பூச்சிங்க. இந்த மூட்டை பூச்சிகள் நசுக்கிறதுக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை. அததான் எங்க தாய் கலைவாணி சொல்றா, இந்த கலியுக படுபாவிகளை நசுக்கிறதுக்கு இறைவன் எப்படி வருவானா, எங்க அப்பா இருக்கான் பாருங்க, வைகுண்டத்துல ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனுடைய வருகையை பத்தி ஒரு தாளாட்டுறா. தாய் சொல்றா பாருங்க, தார தர தர தாராரோ தார தர தர தாராரோ உலகம் 14 ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால வந்தவரோ இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியால பிறந்தவரோ வம்பு கலியுக குலமறுக்க வைந்தற் பதியால பிறந்தவரோ சாடத்தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியுகத்தை கோளு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பற்ற நாரணனோ. அப்போ தாய் தாளாட்டா, இறைவன் எப்படி வருவானா, கலியுகத்துல அம்பு ஆயுதங்களை எடுத்துட்டு வர மாட்டானா, கூட படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடக்க வந்த கண்ணோ. கூட படைகளை கூட்டிட்டு வர மாட்டானா. ஏன்னா இது மூட்டை பூச்சிங்க. இந்த மூட்டை பூச்சியை நசுக்கிறதுக்கு கூட படை தேவையில்லை, அம்பு ஆயுதங்கள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. எங்க அப்பா இறைவன் தனி ஒரு ஆளாக வந்து ஏகாபுரம் யாருக்குள்ளேயா தெரியும். அதுவும் எப்படி மனுஷ ரூபத்துல வருவானா, திவ்ய சுரூபத்துல வரமாட்டான்.
ஏதோ மனுஷரூபத்துக்குள்ள யாருக்கா உள்ள அந்த ஏகாபுரம் உள்ள இறங்குவானா, இறங்கி இவனுக்கு புத்தி சொல்லுவானா. முதல்ல கேட்கலையா, எவன் வருவான் வந்து இவனை கூப்பிட்டு மேல கொண்டு நடு கேட்பானா. எங்க இவனுடைய ஆத்மாவுக்கு அதான் சாமி சொன்னான், சற்றாலை வாழ்வு சகடருக்கே வரிகில் கற்றோரே ஆகிடினும் கண்டறிவன் போனி என்பான். முள் முருங்கை பூவு மினுக்கு 3 நாளை கல்லரோட வாழ்வு காணும் அதுபோல் மினுக்குங்கிற இறைவன் சொல்றான். பிள்ளைகளே, முள் முருங்கை பூவு 3 நாள் பளபளன்னு இன்னும் 4ஆவது நாள் கருகிறோம். அது போல கொஞ்சோல வாழ்வு இந்த அற்ப பயில்களுக்கு வந்தவனே இவனுக்கு ஆட்டம் தாங்க முடியாது, ஆடுவான். இவனுடைய வாழ்வு அந்த முள் முருங்கை பூ போல இருக்குங்கிறான், அழிஞ்சிருவான். ஏன்னா கற்றோரே ஆயிடுன்னு கண்டறிவன் போனி என்பான். இவனுக்கு எழுத படிக்க கூட தெரியாது, எவனை எழுதி கொடுத்தா அதை ஒழுங்கா மேடையில பேசக்கூட தெரியாது. ஆனா படிச்ச அதிகாரிகள் எல்லாம் கை கட்டி நிக்கிறான். அததான் சாமி சொன்னான், கற்றோரே ஆகிடினும் கண்டறிவேன் போனி என்பான். ஒரு அதிகாரிய, ஒரு IAS IPS இவன் நினைச்சா எங்க வேணாலும் இடத்த மாத்திடுவான். ஆனா இவனுக்கு ஒழுங்கா எழுத படிக்க கூட தெரியாது. செய்யறானா இல்லையா? அவ்வளவு IAS அதிகாரி கை கட்டி நிக்கிறான். தற்குறிகள் நிறைய இருக்கு. அதனால இங்க பாருங்க, அதான் சாமி அன்னைக்கு சொல்லிட்டான், சற்றாலை வாழ்வு சகட இருக்கிறவர்கள் கற்றோரே ஆகிடினும் கண்டறிவேன் போனி என்பான். ஒரு படித்த அதிகாரி அவங்க வந்து இவனுக்கு கை கட்டி சேவை பண்ண வேண்டிய சூழல் உருவாகுது. அப்பதான் விதி, இதான் கர்மா, கலியுக கர்மா. அதனால இவனுக்கு ஒரு நாள் இவனுடைய ஆட்டம் அடங்குங்கிறான், அதனால விட மாட்டான். அது சாமி அன்னைக்கு சூரனுக்கு புத்தகம் தான், திருச்சையுடன் புத்தி செவ்வை நேரிட்டு ஒரு மோட்சமது தேட முடுக்கமதை விட்டு விடுந்தான். சூரபத்மா, உனக்கு மோட்சத்தை தேடனா உனக்குள்ள இருக்க ஆணவம், அதிகாரம், அகங்காரம், தற்பெருமை இதெல்லாம் விட்டுருந்தான். ஆனா விட்டானா விடல. இந்த லாஸ்ட்ல என்ன பண்ண, அவனுடைய ஆத்மாவை நடுக்க நரகத்துல போட்டான். அந்த மாதிரி பாவி வம்சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவாங்க. உடல் அழிஞ்சிரும், அது ஆத்மா அழியாது. அந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு. 9 கிரகத்துல நீ என்னென்ன செய்ய எல்லா இளவும் பதிவாகும். எவனும் தப்ப முடியாது, பேசுற நானும் தப்ப முடியாது. அதனால அன்னைக்கு சூரனுக்கு ஏற்பட்ட நிலை, அன்னைக்கு அன்னைக்கு யாரு இரணியனுக்கு ஏற்பட்ட நிலை, அன்னைக்கு ராவணனுக்கு ஏற்பட்ட நிலை இன்னைக்குள்ள இந்த திமுக மந்திரிகளுக்கு நடக்கும். எழுதி வச்சுக்கோ. என் பேரை மாத்தி இது எல்லாம் எங்க அப்பாவுடைய வார்த்தை, நான் சொன்னது இல்லை, அவன் சொன்னது நடக்கும். அவன் விடமாட்டான். அவன் பிடியிலிருந்து எவனும் தப்ப முடியாது. அவன் கண்ணுக்கு மறைவா அங்க எதுவுமே இல்லை. சரியா? அதனால அண்ணாமலை என்ன பண்றது, அண்ணாமலை பாவம் பட்டியல் வெளியிடுவாரு. ஆனா நடவடிக்கை எடுக்கிறது யாரு? மேல ஒருத்தன் இருக்கான், மேல 9 பேர் இருக்கான். உச்சி கிரகமடா உங்களுக்கு ஒருவருக்கும் தெரியாதுன்னா. பக்கம் 15 பார்மூடம் 12 வக்கனை கோல் கிரகம் 9 நாங்கிறான். பக்கம் 15 பார்மூடம் 12 27 நட்சத்திரம், உலக மண்டலம், வானமண்டலம், பூமண்டலம் அத்தனை நான் தாங்க. எங்க அப்பன் அவங்ககிட்ட எல்லாம் பதிவாதுங்க. எங்க பாருங்க, எவனும் தப்ப முடியாதுங்க. ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே.
மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும். உறவுகளை, நம சிவாய.